ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா என்னதான் வீடியோ போட்டாலும் 50 வியூஸ் இல்லை 1000 வியூஸ் போனதுக்கு அப்புறமா உங்கள் வியூஸ் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சைக்கிளில் இருந்து நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் ப்ரோ அப்படின்னு நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ வாட்ஸ்அப்பில் காமிக்கிற மாதிரி அவருடைய சேனலை எக்ஸாக்ட் அனலைசிஸ் பண்ணி அவர் பண்ண 3 மிஸ்டேக்கை நான் சரி பண்ணேன். அதுக்கப்புறமா கிடைச்ச ரிசல்ட்டை நீங்களும் பாருங்கள். லைக் 3 மில்லியன் வியூஸ், 1 மில்லியன் வியூஸ்னு ஈஸியாக ஒரு வியூஸை ரீச் பண்ணார். ஸோ இது வரைக்கும் யூடியூப்பில் சொல்லித்தராத எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எந்த நீச்சாக இருந்தாலும் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட்ஸுக்கு வியூஸ் இனிமே தரமாக போகும். அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், எக்ஸாக்டாக மே மாதம் 20ஆம் தேதி நினைக்கிறேன், ரீசெண்டாக ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர் எனக்கு திடீர்னு கால் பண்ணிவிட்டு, ப்ரோ என் பழைய சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா எஃபோர்ட் போட்டு போடுறேன், ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது, நான் புது சேனல் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. நானுமே வாட்ஸ்அப்பில் பேசினதுக்கப்புறமா சரி ஓகே நான் உங்கள் சேனலை அனலைசிஸ் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அவர் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அதுதான் எக்ஸாக்டாக ஸ்வைப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்வைப் ரேட் அப்படின்றத நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி 50 வீடியோ போட்டால் கூட சத்தியமாக வியூஸ் போகாது. நம்ம எல்லாருக்குமே ஷார்ட்ஸில் என்ன கண்டென்ட் எடுக்கணும்னு கண்டிப்பாக தெரியுது, அதில் தப்பு பண்ணுறதே இல்லை. ஆனால் இவங்கள மாதிரி அந்த வீடியோவை ஆடியன்ஸை ஸ்கிப் பண்ணாமல் எப்படி பார்க்க வைக்கிறது அப்படின்னு தான் யாருக்குமே தெரியறதில்லை. ஏன்னா அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்வைப் ரேட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வியூஸுமே ஏறும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டருக்கு இன்ட்ரோவில் எப்படி கைட் பண்ணி நீங்களே பாருங்கள், நான் கேட்க வைக்கிறேன். ஹோட்டல் டேஸ்ட் வரணும்னு இந்த பவுடரை உங்கள் ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணுறீங்களா? போச்சு, உங்களை நல்லா ஏமாற்றிட்டாங்க. செகண்டில் என்ன பண்ணுங்கன்னா அந்த மில்க் பிஸ்கெட்டில் பண்ணீங்களே போன வீடியோவில். எஸ், எக்ஸாக்டாக நானே ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லி தந்து அந்த விஷுவலுமே எப்படி வரணும்னு சொல்லி தந்தேன். பட் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் இந்த யூடியூப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால நான் அசால்ட்டாக சொல்லி கொடுத்துனேன். ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்வைப் ரேட் அப்படின்றது டிஃபர் ஆகுது, ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது வீடியோவுக்கு அப்படின்னா நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக ChatGPT மூலியமாகவே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் நான் காட்டுற மாதிரி ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா இந்த ப்ராம்ப்ட்டு, இதை எக்ஸாக்டாக நீங்களும் அப்படியே எழுதலாம். ஐ பிளான் டு அப்லோட் ஷார்ட்ஸ் வீடியோ, என்ன டாப்பிக்கில் வீடியோ போட போகிறீங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் வெர்சஸ் ஒரிஜினல் பிஸ்கெட்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் அட்ராக்டிவ் டைப்ஸ் ஆஃப் ஹூக்குன்னு போடணும். ஒரு ஹூக்குன்னு போட்டால் இங்கே ஒர்க் ஆகாது அந்த அளவுக்கு, டைப்ஸ் ஆஃப் ஹூக்குன்னு போட்டால் நிறையா ஹூக் வரும் உங்கள் ஆப்ஷனுக்காக. ஃபார் 10 செகண்ட் அண்ட் ஆல்சோ கிவ் எக்ஸாக்ட் ஐடியா. நான் ஹூக் மட்டும் கேட்கல இந்த இடத்துல, விஷுவலுமே எனக்கு எக்ஸாக்டாக எப்படி வேணும், how to show and what visual I should show that hook audience for curiosity. ஆடியன்ஸை க்யூரியஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த இன்ட்ரோவில் நான் என்ன மாதிரி விஷுவலை இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ChatGPTயே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹூக் இருக்குது பேசிக்காக, ஸோ இதில் நீங்கள் எந்த ஹூக்கை பயன்படுத்தலான்றதை ரெக்கமெண்டும் பண்ணும். அதுக்கு கீழே விஷுவலுமே எனக்கு இந்த வீடியோவில் எப்படி வரணும் அப்படின்றதுக்குமே எக்ஸாம்பிளாக கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் படித்து பார்க்கலாம். இதையே அப்படியே எக்ஸாக்டாக காப்பி பண்ணி உங்கள் வீடியோவில் வர வச்சா கூட வியூஸ் நல்லா போகும். இல்லை புரியலை அப்படின்னா ChatGPT கிட்டே எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் வேர்ட்ஸ்னு கேட்டால் அதுவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹூக்கையும் விஷுவலையும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்வைப் ரேட்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 80% தக்க வைக்கணும். அப்போ தான் வியூஸ் ஃப்ரீஸ் ஆகாமல் போகும். ரெண்டாவது மிஸ்டேக், இப்போ பேசிக்காக நான் உண்மையிலேயே சொல்கிறேன், யூடியூப்பில் நிறைய கிரியேட்டர்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோவை அன்லிஸ்டடில் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பப்ளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வியூஸ் போகும்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆக்சுவலாக உண்மையே கிடையாது. நான் ப்ரூஃபோட காட்டுறேன். யூடியூபே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோவை அன்லிஸ்டட் ஆக்குறதுனால அது வியூஸுக்கு ஹெல்ப்பே பண்ணாது, ஜஸ்ட் அந்த ப்ராசஸிங் டைம் தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும், ஹையஸ்ட் குவாலிட்டியில் வீடியோ பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இட் இஸ் நாட் மேக்கிங் ஃபார் இன்க்ரீஸிங் வியூஸ் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வியூஸே போகலையா, அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி பப்ளிக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வியூஸ் போகும்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் 100% பொய் தான்.
ஐடியேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்தளவுக்கு. அதை எக்ஸாக்டாக எப்படி ஐடியேட் பண்ணுறதுன்னு 3 ப்ராசஸை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் யூடியூப்பில் இருக்குது. அது ஜென்யூவலாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்கானிக்கலாகவே. மேபி நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேலன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்தே நிறைய கிரியேட்டர்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக உங்கள் சேனலை க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 3 ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஐடியேஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் வெர்சஸ் நார்மல் பிஸ்கெட்னு போட்டேனா, ஸோ இது வந்து ஒரு டாபிக் நல்லா ஒர்க் ஆகிற ஃபார்மேட்டை எடுத்து நான் வீடியோ போடுறேன். ஸோ ஐடியேஷன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிற 3 ப்ராசஸை நீங்கள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ என்ன டாப்பிக்கில் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐடியேஷன் ப்ராசஸை ஃபர்ஸ்ட்டாக பண்ணிட்டு தான் ஷார்ட்ஸ் வீடியோ டாப்பிக்கே டிசைட் பண்ணிவிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிக்கணும். அந்த 3 ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய காம்படிட்டர் சேனல்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் உங்களை மாதிரியே யாரெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்களோ அவங்க தான் உங்கள் காம்படிட்டர். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா vidIQ எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் காம்படிட்டர் வீடியோவில் எந்தெந்த வீடியோலாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் கிடைக்கும். லைக் 0.7, 0.3x, 2.1x. அப்போ இந்த வீடியோ எல்லாத்தையும் விட இந்த வீடியோ நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஒர்க்கிங் ஃபார்மேட். அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் வீடியோவே வரும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் எத்தனை டைம்ஸ் பெட்டராக ஒர்க் ஆகுது அப்படின்றது வரலனா சிம்பிளாக நீங்கள் காம்படிட்டர் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீசெண்டாக போட்ட 10 வீடியோவில் எந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாமே 10 மில்லியனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இது 26 மில்லியன், 19 மில்லியன், 16 மில்லியன் இருக்குது. அப்போது இந்த லாஸ்ட் 1 மந்தில் போட்ட வீடியோவில் இந்த ஃபார்மேட் ஆஃப் த டாபிக் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை மட்டுமே எடுத்து அதை ஒரு ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாப்பிக்கை க்ரியேட் பண்ணணும். லைட்டாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் வேரியேஷனை கொடுத்து, அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஐ saw my யூடியூப் காம்படிட்டர் சேனல் திஸ் ஷார்ட்ஸ் டாபிக்ஸ் ஆர் ஒர்க்கிங் வெல். என்னோட ஷார்ட்ஸ் டாபிக் நான் பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லிடணும். சொல்லிவிட்டு அந்த 3 டாப்பிக்கையுமே ChatGPT கிட்ட கொடுத்துட்டு ஃபைனலாக அதுக்கப்புறமா ஃபைண்ட் ஃபார்மேட், இந்த டாபிக் நல்லா ஒர்க்கான டாப்பிக்கில் இருந்து என்ன ஃபார்மேட் நல்லா ஒர்க் ஆகுதுன்றதை எடுத்துட்டு ஸ்மால் ட்விஸ்ட் தென் ஐடியேட் மை நெக்ஸ்ட் டாபிக் வித் தி சேம் ஃபார்மேட் அப்படின்ற ப்ராம்ப்டை நீங்கள் எக்ஸாக்டாக கொடுக்கணும். இந்த டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு இந்த ப்ராம்ப்டை நீங்கள் அப்படியே கொடுத்தாலே ChatGPTயை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஃபார்மேட் வந்து நீங்கள் என்ன டாப்பிக்கில் போடலாம் அப்படின்றத கொடுத்துரும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்களுமே கையில் எடுக்கும்போது ஒர்க் ஆகிற ஃபார்மேட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வியூஸ் வந்து சூப்பராக போகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்படிட்டர் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, இவங்களுடைய வீடியோ குவாலிட்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு அனிமேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபார்மேட்டை எடுத்து நீங்கள் அதை லைட்டாக ட்விஸ்ட் ஆட் பண்ணி வீடியோ பண்ணலாம் தான். ஆனால் அதுக்குன்னு ஃபார்மேட்டை மட்டும் காப்பி பண்ணி வீடியோவில் வெறும் இமேஜை போட்டு இவங்களை விட ரொம்ப கீழே நீங்கள் குவாலிட்டியில் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ உங்கள் காம்படிட்டரை சூஸ் பண்ணுறதுலேயுமே நீங்கள் உங்களை மாதிரி யாரெல்லாம் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஆல்சோ இப்போ 3வது ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணியே ஆகணும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில். பேசிக்காக என்னென்ன டாபிக் நல்லா ஒர்க் ஆகுன்ற ஃபார்மேட்டை ஐடியேட் பண்ணி டாப்பிக்கை எடுக்க தெரிஞ்சிருச்சு. ஷார்ட்ஸுக்கு இன்ட்ரோவுமே கொடுக்க சொல்லி தந்துட்டேன். முக்கியமாக எல்லா வீடியோலையுமே அவங்க பேசுகிற 30 செகண்ட் ஆர் 60 செகண்டுக்கு ஒரு ஃபார்மேட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டை டீகோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களுமே உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணால் தான் வியூஸ் போகும், இல்லைனா சுத்தமாக வேஸ்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபார்மேட்டாக கொண்டு போகிறதுன்ற சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.